ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கடமா கிரேவி பார்க்க போகிறோம். கடமா கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 200 கிராம் கடமாவை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, வாங்க கடமா கிரேவி எப்படி பண்ணுறது நம்ம போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கடமா கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் போட்டுக்குங்க. கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் மாறும். உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. வெங்காயம் கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து தக்காளியை வந்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் நல்லா வந்து வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த கடமாவை இதில் போட்டுக்கலாம். கடமாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடமா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாத்தூளில் வந்து வெறும் தூள் மட்டும் இல்லை, அதில் வந்து சீரகம், மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூளை நான் இப்போ சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வெறும் காஞ்ச மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சீரகத்தூளும் இதில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா 2 நிமிஷம் மசாலாவோட வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். அரை கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். ஏன்னா வந்து கடமாவே வந்து வேகும் போதே வந்து தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து அரை கிளாஸ் தண்ணி விட்டால் மட்டும் போதும். தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு உப்பு சரியாக இருக்கா பார்த்துங்க. சரியாக இருக்கா பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி வந்து சுண்டலை, கடமாவும் வேகலை. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது சுண்டணும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டை விட தண்ணி வந்து இப்போ நல்லா சுண்டி இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஹெம்மியான சுவையான கடமா கிரேவி ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.